ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன சார் டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தொல்காப்பியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கு டிஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் பவனந்தி முனிவர் ஓகேங்களா, அவர் நன்னூல் எழுதியிருப்பார். ஸோ அவரது கிளியராக தெளிவாகவே இருக்குது. தொல்காப்பியர் தான் நான் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு படிக்கணும். அதை விட கொஞ்சம் உரை வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் நன்னூல் பவனந்தி முனிவர் கொஞ்சம் தெளிவாக எழுதியிருப்பார். வீரசோழியம் முதல் 5 இலக்கண நூல் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்திலக்கணம், சொல், பொருள், யாப்பு, அணி. அதில் ஃபஸ்ட்டு எழுத்திலக்கணத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். 6th புக்கில் தான் கொடுத்துருக்காங்க எழுத்து இலக்கணம். ஸோ எழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து எங்கே உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துனா என்ன, ஆயுத எழுத்துனா என்ன, இதனுடைய மாத்திரை அளவு எவ்வளவு அப்படி நம்ம கிளியராக டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு என்ன சார் டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னா, அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, எஸ் அதுக்கப்புறம் முதல் எழுத்துக்கள்லாம் என்ன, முதல் எழுத்துனா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சார்பு எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்களில் உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நேற்று. உயிர்மை அப்படின்னா நேற்று நான் எழுதி போட்டிருப்பேன் ஆயுதம்னு என்ன. அதே மாதிரி ஆயுதம் எழுத்து வேறு, ஆயுத குறுக்கம் வேறு ஓகேங்களா. ஆயுத எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுங்க. இன்னைக்கு சில குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆயுத எழுத்துனா என்ன சார் அப்படின்னா, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, தனக்கு முன் ஒரு குறியிலையும் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டது ஆயுத எழுத்து. தனக்கு முன் குறியிலையும் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. இதுக்கு வந்து அரை மாத்திரை. ஆயுத குறுக்கம்னா என்ன சார் அப்படின்னா, ஸோ அந்த லகரம் அப்படிங்கிறது அந்த இன்னைக்கு ஒரு சொற்கள் ஒரு எழுதி போட்டிருப்பேன். முற்றி இது எஸ், இதில் வந்து லகரம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேங்களா. சேஞ்ச் ஆனதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா, அது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் போது ஆயுத குறுக்கம். வந்து பார்த்தீங்கன்னா கால் மாத்திரையே ஒழிக்கும். ஆயுத குறுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயுத குறுக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொற்களுமே வரக்கூடிய சொற்கள் எல்லாம் கால் மாத்திரை. நீங்கள் ஒரு டைம் வாய் விட்டு ஒழித்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது சேஞ்ச் ஆகுது. அதாவது ஆயுத எழுத்து அப்படின்னா அதை தனக்கு முன்னாடி உயிரெழுத்து குறியில் எழுத்தும் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்து வரும்போது உங்களுக்கு சொற்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஃபுல்லாக முழுமையாக ஒழிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கிளியராக நேற்று நம்ம எழுதி போட்டது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி தான் இலக்கணம் ஃபுல்லாகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி ஒழிக்குது இந்த இடத்துல அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மொழி முதல் எழுத்து, மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எதெல்லாம் வரும், மொழி இறுதியில் எதெல்லாம் வரும், எது இடையில் வரும், எது வராது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிருக்கணும். அதில் நேற்று எஸ்டர்டே கிளாஸில் என்ன சார் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மொழி முதல்ல சொல்லோட சொல் மொழி எல்லாம் ஒரே மீனிங் தான். அந்த இடத்துல சொல்லோட முதல்ல எது சார் வரும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் எல்லாமே வரும் அப்படிங்கிறது நமக்கு கிளியராகவே தெரியும். ஏன்னா ஆ முதல் அவ்வரை ஔவையார் பாடல்களில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உயிர்மை எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூல்லாம் நான் எழுதி போட்டு பண்ணிட்டு ஓகேங்களா. கசடத்தை வல்லின உயிர்மை எழுத்துக்கள், மெல்லின உயிர்மை எழுத்துக்கள், இடையின உயிர்மை எழுத்துக்கள் இந்தந்த இதெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம எழுதி போட்டிருப்போம் நேற்று கிளாஸில். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க. அதுக்கப்புறம் எது வராது அப்படின்னா அந்த மெய்யெழுத்துக்கள்
கண்டிப்பாக வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வராத எழுத்துக்கள் இது வராது. மெய் எழுத்து 18 வராது. ரெண்டாவது, ஆயுத எழுத்தும் சொல்லோட முதல்லலாம் வராது. அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் நேற்று அந்த வல்லின உயிர்மை எழுத்து, மெல்லின உயிர்மை எழுத்து, இடையின உயிர்மை எழுத்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 எழுத்து நேற்று எழுதி போட்டிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வராது. இந்த 8 வல்லின உயிர்மை எழுத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லோட முதல்ல வராதுன்னு நேற்று நான் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி சொல்லியிருப்பேன். அதை அப்படியே எடுத்து ரிப்ளேஸ் பண்ணி எழுதிக்கிங்க. அதே மாதிரி நேற்று எது ஃபஸ்ட்டு 4 எழுத்துக்கள் அந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஞா வரிசையில், யா வரிசையில் அந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து மட்டும்தான் வரும், மீதிலாம் வராதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்தது போக மீதி வராதுலாம் அந்த எழுத்துக்கள் வராது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது மொழியில் இறுதி எழுத்துக்கள். மொழியோட சொல்லோட இறுதி எழுத்துக்கள் எது வரும், வராது. சொல்லோட இறுதியில் எது வரும் எது வராது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உயிரெழுத்து 12 மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யா மட்டும்தான் வரும். உயிர்மை எழுத்துக்கள் தான் வரும். உயிரெழுத்துக்குள்ள மெய் எழுத்துக்குள்ள கடைசியாக வராது. அது கிளியராக தெரிஞ்சு வச்சிங்க. உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்குடன் இணைந்து உயிர் மெய்யா மட்டும்தான் வரும். எந்த மாதிரி இடத்துல வந்துட்டு கடைசியாக உங்களுக்கு உயிர் எழுத்துக்கள் வரும் சார் அப்படின்னா அளபெடையில் வரும். ஏன்னா அளபெடையில் வந்து பார்த்தா நீண்டு ஒழிப்புது. சொல்லிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, இசைநேர அளபெடை நம்ம பார்ப்போம். அளபெடையில் வரும். அளபெடை அப்படின்னா வச்சுங்களேன் என்ன சார், அந்த எழுத்தோட ஒழிக்கும் விதத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்துவது. ஓகேங்களா? ஸோ அதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அளபெடைன்னு சொல்லுவோம். சொல்லோட இறுதி எழுத்துக்களில் உயிர்மை எழுத்து மட்டும்தான் வரும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அளபெடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் வரும். படார், கடார், இந்த ஷார்ட்டாக தெரிஞ்சு வச்சுங்க. அளபெடை எழுத்துக்களில் சொல்லின் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் இடம்பெறும். அது தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் 11 மெய் எழுத்துக்களும் இறுதியில் வரும். எந்தது அப்படின்னா சார் அப்படின்னா உங்களுக்கு வல்லின மெய் எழுத்து வராது. மெல்லின மெய் எழுத்து என்னென்ன நம்ம எழுதுங்க பார்ப்போம். என்னென்ன நம்மன எரள வளல வல்லின மெய் எழுத்தும் மெல்லின மெய் எழுத்தும் எழுதிக்கிங்க. எழுதிட்டு இதில் எது வரும் சார் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க எது வராதுன்னு சொல்லிட்டு. மொத்தம் 12 எஸ் 11மே வரும் மீதி இருக்கிறது. இந்த 11 வல்லின சரி மெல்லின மெய் எழுத்தும் இடையின மெய் எழுத்தும். மெல்லின மெய் இடையின மெய் இந்த 11 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறுதியில் வரும். இறுதியில் வரும் அப்படி தெரிஞ்சுக்கங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இறுதியில் வராத எழுத்து, ஆயுத எழுத்து இறுதியில் வராது. அதே மாதிரி இப்போ எழுதி போட்டது தான். இப்போ இது இப்போ இது வரும்னு சொல்லி எழுதி போட்டோம். வராத எழுத்துக்கள் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு வல்லின மெய் எழுத்தும் அந்த மெல்லின மெய் எழுத்துல இங்கு அப்படிங்கிற ஒரு மெய் எழுத்து மட்டும் இறுதியில் வராது. இப்போ நீங்கள் எடுத்தது எது வராது அப்படின்னா கசட தபர வல்லின மெய் சரி எஸ் வல்லின மெய் எழுத்தும் இக்கு இச்சு இட்டு இத்து இப்போ இரு இதுவும் இங்கு. ஏன்னா மேலே அதை நம்ம சைக்கிள் பண்ணோம். அந்த 11 எழுத்து வரும்னு சொன்னால் மீதி இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். இந்த 7 மெய் எழுத்துக்களும் சொல்லோட இறுதியில் வருவதில்லை. ஆயுத எழுத்து வராது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஏன்னா ஆயுத எழுத்து இடையில மட்டும்தான் வரும். தனக்கு முன் குறியில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டது தான் ஆயுத எழுத்து. எஸ் அடுத்தது ஒரு ரெண்டு கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. இது இறுதியில் வராதுன்னு சொல்லிட்டு எகர வரிசையில் உயிர்மை எழுத்து. இதில் எகர வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா கே முதல் நே வரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொழியோட இறுதியில் வருவதில்லைன்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஒகர வரிசையில் நோ தவிர பிற எந்த உயிர்மை எழுத்துக்களும் வருது இல்லைங்களா? ஒகர வரிசையில் நோ மட்டும்தான். வரும், மீதி எதுவுமே வரதில்லை. இந்த ரோல வந்து பார்த்தீங்கன்னா நோ வந்து தவிர மீதி இருக்கிற எந்த உயிர்மை எழுத்துக்களும் வராது அப்படின்னு கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நோ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு துன்பம் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி அந்த 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 மாதிரி டிஃபைன் பண்ணி இந்த எழுத்து தவிர மீதி எதுவுமே இறுதியில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாட்டு எதுக்கு சார் 11th 12th படிக்கணுமா சார், இதெல்லாம் சிலபஸில் கேட்பாங்களா சார் அப்படின்னா, இந்த மெய்மக்கம், உடல்நிலை மெய்மக்கம், வேற்றுநிலை மெய்மக்கம், இதுதான் வந்துட்டு தொல்காப்பியரோட எழுத்ததிகாரத்தில் 4வது டாப்பிக்காக இருக்குது. பவனந்தி முனிவரும் டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? எழுத்து அதிகாரம் இலக்கணத்தில் வந்து 4வது பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க. அவர் இது தொல்காப்பியருக்கு எடுத்து படித்தா ஃபுல்லாக தெரியும். 9 இயல்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4வது 5வது யூனிட்டாக இதுதான் வச்சுருக்காரு, சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது 11th 12th இன்கேஸ் நீங்கள் புக்கில் கடைசியாக ஒரு டாப்பிக்காக இருக்கிறது கூட தொல்காப்பியரோட எழுத்து அதிகாரத்தில் 2வது கான்செப்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? புணர்ச்சி விதிகள் இந்த மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, கேர்லெஸ்ஸாலாம் இலக்கணம் படிக்க முடியாது. ஓகேங்களா? நீங்கள் 11th 12th இதெல்லாம் முக்கியமாக இதெல்லாம் கேட்பாங்களா, இல்லை இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவம் வருமா, இல்லை இதெல்லாம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயங்கொலி பிழை கண்டறியது வருமா, இல்லை பத்தியை பிரித்து எழுதுறது வருமா, இல்லை சொல்லும் பொருளும் வருமா, எதிர்ச்சொல் வருமா, இலக்கண குறிப்பு வருமா அப்படிங்கிறது டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? இலக்கியம் மட்டும்தான் 6 to 10ன்னு சிலபஸில் தெளிவாக சொல்லிட்டாங்க. எப்பயுமே 11th 12th 10 கொஷின்ஸ் எடுப்பாங்க, 10 கொஷின்ஸ் எடுப்பாங்க. அதனால் எல்லாமே தெரிஞ்சுதான் ஆகணும். தமிழ் தெரியாமல் என்ன போய் நூனா துன்பம். ஸோ அதனால் 11th 12th கொஞ்சம் டெய்லி அதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க டெஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதான் வெப் ப்ரௌசர் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் கொடுத்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி எக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் HTMLலேயும் இதுலேயும். இந்த ஒர்க்கு முடிஞ்சது அப்படின்னா ஃபர்தராக நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய க்ரூம் வெப் உங்களுடைய வெப்பேஜ் இதில் நீங்கள் என்ன இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரோ இல்லை மொசிலா ஃபயர் பாக்ஸு க்ரோம் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ்லாம் தமிழ், மேக்ஸு, ஜிகே அழகாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக இல்லை நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய லாகின் பண்ணி எல்லாமே நீங்கள் டேரெக்டாகவே டெய்லியுமே நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ண குரூப்பில் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணால் போதும். எந்த டைம் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒர்க்கு போயிட்டுருக்குது. அது ஒரு 1 day 2 days முடியாது.
ஃபுல்லாக அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனதும் நான் ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். ஸோ இலக்கணமும் நீங்கள் இன்னொரு டைம் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அந்த கொஸ்டின்ஸ்லாம். எஸ், நெக்ஸ்ட்டு சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் இடையில் வரும். மெய் எழுத்துக்கள் 18ம் சொல்லோட இடையில வரும். ஓகேங்களா. உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லோட 216 இடையில வரும். நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் படிக்கிறோம். உயிர் எழுத்துக்கள் 12, 18, 216ன்னு. அவர் பவனந்தி முனிவர்லாம் பாருங்க, தொல்காப்பியர் பவனந்தி முனிவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 42 அப்படிங்கிறது எண்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாக எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து படிக்கிறது இல்லை. மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்லாம் அந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்களில் எழுத்தை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா எண்களை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களை எழுத்தை தான் படிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. எண்கள் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மல்டிப்ளிகேஷன் 16th டேபிள் படிக்கிறோம், 18 எவ்வளோ டேபிள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம், அதெல்லாம் எழுத்தாவே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இலக்கணம் இருந்திருக்குது. ஓகேங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம யாருமே ப்ரிப்பேர் பண்ணல. நம்ம எழுத்தில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் கேட்குறாங்க. ஆயுத எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடையில வரும். ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் வந்துட்டு அதில் எழுத முடியாது, படிக்கவும் முடியாது, எழுதவும் முடியாது, மற்றவங்களுக்கு சொல்லியும் தர முடியாது. அதுக்கு சொன்ன பார்த்தீங்களா, தமிழ் எழுத்துக்கள்லாம் வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது தமிழில். அவன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட மாட்டேங்கிறான், இது பார்த்தே கூட டைப் பண்ணி தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுலேருந்து இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸில் என்ன சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அளபெடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லோட இறுதியிலையும் வரலாம், இடையிலையும் வரலாம். ஓகேங்களா. இதுலேயே நோட் பண்ணிங்க. இடையில வந்து அளபெடை எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளபெடை மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஓகேங்களா. அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். நோட் பண்ணிங்க. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா மொழித்திறன் பயிற்சி எல்லாமே நான் ஆல்ரெடி கொஷின்ஸ் கிளாஸ்லேயே வச்சுருப்பேன், அதெல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. எல்லாமே படித்து தான் ஆகணும். செயற்கைக்கோள்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவு,
சொல்லும் பொருளும் எதிர்ச்சொல் தருங்க. எதிர்ச்சொல்னா எதிர்ச்சொல் எடுங்க, வேற மாற்றி சூஸ் பண்ணாதீங்க. கொஷின் ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாபிக் இன எழுத்துக்கள். இதெல்லாம் சிலபஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. இன எழுத்துக்கள்லாம் தொல்காப்பியத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டாபிக் எழுத்துல முன்னாடியே கொடுத்துருக்காரு. தொல்காப்பியர் டிஃபைன் பண்ணியிருக்காரு, பவனந்தி முனிவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து நோட் பண்ணிங்க இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள்லாம் என்ன சார் அப்படின்னா, ஒன்றோட ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிக்கும் முயற்சி. இப்போ நம்ம என்ன சார் இன எழுத்துக்கள்னா ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள். ஓகேங்களா? ஒற்றுமை எழுத்துக்கள் என்ன சார் ஒற்றுமை அப்படின்னா, ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுவோம். ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எதனால சார் அப்படின்னா, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அதில் ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் ஒரு டைம் 2 டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதெல்லாம் அந்த அந்த எழுத்துனா என்ன சார் அப்படின்னா அதுதான் இப்போ நம்ம பாடமாக படிக்கிறோம். வல்லின மெய் எழுத்துக்கள் எழுதுங்க. வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும். வல்லின மெய் எழுத்துக்கள் எழுதுங்க பார்ப்போம். கசட தவற. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெல்லின மெய் எழுத்து. மெல்லின மெய் எழுத்துக்கு அப்புறம் பெரும்பாலும் அதனுடைய இனம் என்ன சார் அப்படின்னா வல்லின எழுத்து தான் வரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெல்லின மெய் எழுத்து எழுதிருக்கீங்க. ஞனன நமன மாத்திக்கிட்டே எழுதிடாதீங்க. ஞனன நமன. இந்த சொற்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து சென்ற சொற்கள்லாம் வரும். நீங்கள் சொற்கள் நிறைய எடுத்து எழுதி பார்க்கலாம். ஸ்கூல் புக்கிலே திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தானம், அம்பு, தென்றல், கண்டு கொண்டேன், இந்த மாதிரி நிறைய நம்மளே என்ன பண்ணலாம் எழுதி பார்த்தாவும் இல்லை சொற்களை திரும்பவும் நம்மளே நிறைய சொற்களை சொல்லி பார்த்தாவே தெரிஞ்சிடும். மெல்லின மெய்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதன் இனமாகிய வல்லின் எழுத்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸ் அதான் வல்லின் எழுத்து தான் வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கங்க. திங்கள். ஓகேங்களா? மெல்லின மெய் எழுத்து அதன் இனமாகிய வல்லின் எழுத்துக்கள். அஞ்சல் மெல்லின மெய் எழுத்து அதன் இனமாகிய வல்லின் எழுத்து. அதுக்கப்புறம் வேற ஏதாவது சொற்கள் நீங்களே சொல்லுவோம். செங்கல் மெல்லின மெய் எழுத்து அதன் இனமாகிய வல்லின் எழுத்து. ஒரு புக்கில் இல்லாத நீங்களே சொல்லி 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 பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டு மெல்லின மெய் எழுத்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து, வல்லின உயிர்மை எழுத்து. வண்டு. வேற இதுக்கு மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். கற்கள், முற்கள், பற்கள்,
இந்துல பந்து. அதுக்கப்புறம் இந்துல வேற என்னது, வேற ஏதாவது சும்மா ஜென்ரலாக நீங்களே திங்க் பண்ணுங்க. இம்முல வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம், நிறைய சொற்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இம்முல வந்து அம்பு, தென்றல், காற்று, இந்த மாதிரி நிறைய சொற்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எதுக்கு சார் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, மெல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து அதன் இனமாகிய வல்லின எழுத்துக்கள், வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் கூட வரலாம். இதுதான் இணை எழுத்துக்கள். மெல்லின மெய்க்கு அப்புறம் வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு ஷார்ட்டாக தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து இடையின எழுத்துக்கள் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இனம் தான். ஓகேங்களா, அது வந்து இடையின எழுத்துக்கள் வந்துட்டு அதுக்கு வந்து எரள விரல அப்படிங்கிறது சோலோவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கும் அப்படின்னு அர்த்தம். எரள வளல. அதே மாதிரி இப்போ மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சார் சொன்னோம் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் மட்டும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிரெழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் உண்டு. மெய்யெழுத்துக்கள் வச்சு இணை எழுத்துக்கள் நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் உயிரெழுத்துக்களும் இணை எழுத்து உண்டு. உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்து உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அதான் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும். இதெல்லாம் நம்ம அளபடியிலே பார்க்குறோமே. குறிலுக்கு நெடில், நெடிலுக்கு குறில், அளபடியில் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இது நோட் பண்ணி வச்சிங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2 நெடில் எழுத்துக்கு சரி ஐ குறில் எழுத்து இல்லாத ஐ எனும் எழுத்துக்கு இ அப்படிங்கிறது இணை எழுத்துவும் அவ்வுனுக்கு ஊ அப்படிங்கிறது இணை எழுத்துன்னு இருக்கிறாங்க, தெரிஞ்ச விஷயங்க. ஏன்னா ஐ எல்லா இடத்துலையும் வராது. இது பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வளையல் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம ஐந்து அப்படிங்கிறது ஐ ஃபர்ஸ்ட்ல வருது. வளையல் அப்படின்னா ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளை ஐ வராது, இ அப்படிங்கிற சவுண்டில் தான் நமக்கு கேட்கும். நோட் பண்ணி வச்சுங்க. ஐக்கு என்ன சார் உங்களுக்கு இணை எழுத்து அப்படின்னா இ அப்படிங்கிற இணை, அவு அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கு. அதே மாதிரி அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதனோட இனம் வந்து குறில் எழுத்து சேர்ந்து வரும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். சொல்லல வந்து உயிரெழுத்துக்கள் என்ன அது கண்டிப்பா சொல்லுல வந்துட்டு கண்டிப்பாக சேர்ந்து வராது. உங்களுக்கு வந்துட்டு குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கும் குறியில தான் வரும் ஒழிய இணை எழுத்துக்கள் வரும். இல்லை அப்படின்னா ஐங்கிற எழுத்துக்கு ஈயும் அவ்வுங்கிற எழுத்துக்கு ஊன்னு வரும். ஆனால் சொல்லோட உயிர் எழுத்துக்கள்லாம் என்ன ஆகாது, கண்டிப்பாக சேர்ந்து வராது. சொல்லுல எப்படி இணை எழுத்து உயிர் எழுத்துக்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வரும், நீங்களே யோசிச்சு பாருங்க. பா முதல்ல அவு வரை ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஆனா என்ன, ஆ ஆ நீங்களே ஒரு சொல்லு கிரியேட் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்தெல்லாம் சேர்ந்து வராது.
உயிரெழுத்து சேர்ந்து வருவதில்லைன்னு எழுதிக்கங்க. இன்னும் சேர்ந்து வராது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள். குறிலுக்கு நெடில், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் உயிரெழுத்துக்களில். ஆனால் சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சொல்லு வேற, உயிர் எழுத்து வேற. ஓகேங்களா? குறிலுக்கு நெடில் எழுத்து, நெடிலுக்கு குறியில் எழுத்து, இணை எழுத்துக்களாக வரும் உயிர் எழுத்துக்களில். ஆனால் உயிர் எழுத்துக்களை சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள்லாம் சேர்ந்து வராது. ஓகேங்களா? சொல்லு அப்படிங்கிறது வேற, நார்மலாக எழுத்து அப்படிங்கிறது தனியாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சொல்லில் இது வராது. ஆனால் அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதனுடைய இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும்னு எழுதிக்கோங்க. நான் அளபெடையில் வரும். அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து இனமாகிய குறில் எழுத்தியை சேர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓ ஒதல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தளியி, ஒரு எக்ஸாம்பிள் எழுதி வச்சுங்க. அளபெடையில் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெடிலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். இதில் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. கொஷினில் கேட்குறாங்க, இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது, பிழை திருத்தம், பழமொழி 400லாம் தெரிஞ்சு வச்சிங்க. அதுக்கப்புறம் இருபொருள் தரக்கூடிய சொற்கள்லாம் தெரியவே மாட்டேங்குது. நிறைய பேர்த்துக்கு மிஸ்டேக் பண்ணுறாங்க எக்ஸாமில். ஆடை தைக்க உதவுவது வந்து பார்த்தீங்கன்னா நூல், மூதுரை அப்படிங்கிறது ஒரு அறநூல். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மூதுரை அப்படிங்கிறதுங்கிறது ஒரு அறநூல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்துட்டு சிலபஸில் இல்லை சார், நான் மூதுரையே இல்லையே சிலபஸில், நான் படிக்கவே மாட்டேனே அப்படின்னா, இந்த மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு சொற்றொடரை உருவாக்குக, இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி அந்த இடத்துல நம்ம ஆன்சர் பண்ணும்போது மூதுரை அப்படிங்கிறது ஒரு அறநூல்னு தெரிஞ்சிருக்கணும். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது ஒரு காப்பிய நூல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? மணிமேகலை அப்படிங்கிறது ஒரு பௌத்துவ நூல் அப்படின்னு நமக்கு மீன்ஸ் மணிமேகலை அப்படிங்கிறது ஒரு பௌத்துவ நூல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எதுவுமே தெரியாமையே என்ன பண்ண முடியாது. நீங்கள் ஒரு இந்த மாதிரி சொற்களை இணைத்து எழுதும்போது, சேர்த்து எழுதும்போது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்படி டிஃபைன் பண்ண முடியாது. தெரியலனா டிஃபைன் பண்ணவே முடியாது. எதுவுமே நீங்கள் வேறு மாதிரி மீனிங் புரிஞ்சிக்குவீங்க. அதுக்கப்புறம் தான் அது தெரியும் உங்களுக்கு. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தது இதெல்லாம் நமக்கு கோடிட்டட ஈஸியாக இருக்குதானே, ஆன்சர் மட்டும் நமக்கு தெரியாத போயிடுச்சு அப்படின்னு இருக்கும். ஸோ கொஷின் ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிக் வந்துட்டு இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நோட் பண்ணி வச்சுங்க. அதுதான் ஆடை தைக்க உதவுவது நூல். மூதுரை அப்படிங்கிறது ஒரு அறநூல். ஏன்னா மூத்தோர் கூறும் அறிவுரைகளை வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாடலாக எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நூல்னா என்ன, மாலைனா என்ன, ஆறுனா என்ன, படினா என்ன, அதுக்கப்புறம் அந்த பின்னாடி பிறந்தநாள் தலைவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது எந்தெந்த, காமராசர் பிறந்தநாள், டாக்டர் ராதாகிருஷ்ணன், அப்துல் கலாம், இந்த டேட்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்க கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இணை எழுத்துக்கள் வெந்தயம் நேற்றே நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் வச்சுருப்பேன். ஓகேங்களா? வினை எழுத்துக்கள்லாம் நான் இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா. மெல்லின மெய்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் இடம்பெறும்.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, இந்த கலைச்சொல் அறிவோம்ல எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு, மின் இதழ்கள் அப்படின்னா மேகசின், ஓகேங்களா. லிஃப்ட் மின் படிக்க மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட்டு, ஓகேங்களா. எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. இந்த மூணுக்கு மின்னஞ்சல்லாம் இமெயில், அது பிரச்சனை இல்லை. நூலகம் லைப்ரரி எழுதிடுவீங்க, மின் நூல்னால புக்ஸ் தெரிஞ்சிருது. இந்த மின் தூக்கி மின் படிக்கட்டு இது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அப்புறம் ஆசார கோவைனா என்ன சார் அப்படின்னா, அது ஒரு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். அது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஆசார கோவையை ஒரு இதாக டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. 100 வெண்பாக்களை கொண்டது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாய்மொழி இலக்கியம், தமிழர் பெருவிழா தெரிஞ்சுதான் ஆகணும். ஏதோ ஒரு கொடிட்ட இடத்தை நிரப்பு கொடுத்து கேட்பாங்க, ஓகேங்களா. இல்லை பொறுத்துக, பொருந்தாத இணை, தவறான சொல், எப்படி வேணால் கொஷின்ஸு கேட்கலாம். திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் சிலபஸில் இருக்குது இந்த டாப்பிக்லாம் இல்லவே இல்லை, சிலபஸ் டாப்பிக்கை மட்டும் நான் வந்துட்டு ஸ்கூல் புக்கை தனியாக எடுத்து மனப்பாடம் பண்ணுறேன் அப்படின்ட்டு மனப்பாடம் பண்ணிட்டு தான் வருவாங்க. இப்படி சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா. சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை மட்டும் நான் படிச்சுட்டு வருவேன் எக்ஸாம் ஹாலுக்கு. உணர்ச்சிகள்லாம் இல்லவே இல்லை, எப்படி நீங்கள் கொஷின் கேட்கலாம், இல்லை வரவே வராது. ஏன்னா தெரியாது நிறைய பேர்த்துக்கு. தொல்காப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா பவானந்தி முனிவர்லாம் எழுத்ததிகாரத்தில் மெய்மயக்கத்தில் 4வது எல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. சிலபஸில் இல்லையே சார்னு தான் உட்காந்துருப்பான். இல்லைனாலும் ஒன்றும் எப்படி எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்ல முடியும் கவர்மெண்ட்டு? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருந்தால் எப்படி ரன் பண்ணுறது கவர்மெண்ட்டை? 20 லட்சம் பேர் வராங்கன்னா 20 லட்சம் பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்படி தான் கேட்பாங்க, எல்லாம் படிக்கணும், பொருள் தெரியணும், தொல்காப்பியர் எழுதியிருக்கிறாரு, பவானந்தி முனிவர் எழுதியிருக்கிறாரு, இதெல்லாம் கல்வி கற்றாதான் உனக்கு பொருளே புரியும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நோட் பண்ணிக்கங்க. அடுத்து நோட் பண்ணிங்க மயங்கொலி பிழைகள். மயங்கொலி பிழைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஆனால் தமிழுக்கே சிறப்புக்கு உரியது இந்த லகரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். மயங்கொலி பிழைகளை இட்டு, ஏன்னா இதெல்லாம் நீங்களே ஒரு டைம் நாக்கில் எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி பாருங்கள். நான் அப்படியே பார்த்து எழுதி போட்டாலும் அதில் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. கண்டிப்பாக நீங்களே என்ன பண்ணணும், ஒரு டைம் சொல்லி பார்க்கணும். அந்த மாதிரி தான் சொல்லியே கொடுத்துருப்பாங்க. நீ சொல்லி பார்த்து ஒலிக்குதா ஓசை ஒலிக்குதான்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இந்த நான் லா நல்லா நாக்கா வாயை திறந்து நல்லா எந்த இடத்துல படுது, நாக்கில் அன்னத்தில் படுதா, மேல் பல்லில் படுதான்னு பாருங்கள் நீங்களே ஒரு டைமு. இப்போ ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தால் அப்படியே வாயை திறந்த வச்சு சொல்ல வச்சிடலாம். நம்ம ஆன்லைனில் தான் நடத்துகிறோம், ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கிடையாதுன்னா யாரும் வீடியோ கிடையாது, எல்லாமே போர்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம் செல்ஃபாக அந்த இமேஜை பார்த்து நல்லா நாக்கை இது பண்ணி சொல்லி பாருங்கள், எந்த இடத்துல படுதுன்னு சொல்லிட்டு. பற்களுக்கு மேலேயா கீழேயா அப்படின்னு. அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் 3 சுழி நாக்கும் 2 சுழி நாக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு. கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க சார் அப்படின்னா, மயங்கொலி பிறைகள் மாதிரி தான் கேட்குறாங்க. 3 அது ஓரளவுக்கு எழுதிடுறீங்க. இது ஒரு பிரச்சனை இல்லை. ஏரி இது கூரை இது ஓரளவுக்கு கிளியராக நோட் பண்ணிடுறீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழித்திறன் பயிற்சியில், ஓகேங்களா. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, அந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, இந்த மாதிரி
பிழை திருத்தலாம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணி சென்டர்னருக்கு 3 சுழின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல 2 சுழின்னு தான் வரும். நம்ம நல்லதுக்கிறதுக்கு 2 3 அந்த லா வந்து மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இதில் கொஞ்சம் மொழித்திறன் பயிற்சியில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கொஞ்சம் நாள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் போரில் பயன்படுத்துவது வாள், பூனைக்கு உள்ளது வாள். இந்த பொருள் வேறுபாடுலாம் தெரிஞ்சு வச்சுங்க. பொருள் வேறுபாடு. வாசலில் போடுவது கோலம், பந்தின் வடிவம் கோலம். எந்த கோலம்? வால். ஓகேங்களா? எந்த கோலம் அப்படின்னா இந்த கோலம்ங்கிறது இந்த கோலம்னா என்னது? இந்த கோலம் தான் ஸ்பியர். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பந்தோட வடிவம். பூமி வந்து பார்த்தீங்கன்னா உருண்டையானது நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? கிரிக்கெட் விளையாடுறாங்க. கிரிக்கெட் பால் எம்சிஜி டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது மெல்பர்னில். ஓகேங்களா? சாரி, பாக்ஸிங் டே டெஸ்ட்டு எம்சிஜி நடக்குது. பந்தியின் வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா கோலம். கோலக வடிவம் ஸ்பியர். ஓகேங்களா? இதே வாசலில் போடுவது வந்து பார்த்தீங்கன்னா கோலம். மார்கழி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா கோலம். இது கோலம், இது ஸ்பியர். எஸ். அடுத்தது கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. சரியான தொடரம். கதிரவன் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க? சன்னை தான் சொல்கிறாங்க. காலையில் வந்து உதித்து மாலையில் மறையும் அப்படிங்கிறது சரியான வாக்கியம், சரியான சொற்றொடர், பிழையற்ற தொடர் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது வந்து ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள். ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஒழுங்காக படிக்காமல் வரவங்களாம் இதுக்கப்புறம்லாம் கஷ்டம். கவர்மெண்ட் ஜாப்புக்கெலாம் படிச்சுலாம் புரியாமல் பாஸ் பண்ண முடியாது. அவன் திரும்ப மெட்டீரியல் தான் ஓடுறான். எங்கடா மெட்டீரியல்? அகாடமிக் இயரில் எதனா கேட்டால் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. 2018 ஒரு அந்த அகாடமிக் இயரில் என்ன புக்கு இப்போயும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கணும். இலக்கணம்லாம் சரி, மேபி வேரியேஷன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா? அப்டேட் பண்ணது எது அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, எது அப்டேட் பண்ணல. ஓகேங்களா? தொல்காப்பியருக்கும் நன்னூலுக்கும் இதில் டிஃப்ரெண்ட்லாம் நான் கிளாஸ் நடத்தும் போது தான் தெரிஞ்சிக்க முடியும். இல்லை அப்படின்னா செல்ஃபாக படிக்கிறது வே ஆஃப் அப்ரோச்சை இண்டிவிஜுவலாக மாற்றிக்கணும். ஓரளவுக்கு தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறாங்க தஞ்சை, அதில் படிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு எம்ஏ தமிழ் படித்து புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே. தொல்காப்பியம் நன்னூல்லாம் அவங்க ஆல்ரெடி ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் எதுவும் இது பண்ணிப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க தொல்காப்பியத்தில் இவ்வளோ இயல் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும், நன்னூலில் இவ்வளோ இயல் எழுதியிருக்கிறாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. தமிழ் லிட்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிற போர்ஷன் ஓகே. இப்போ நாட் இன் தமிழ் ஸ்பெஷல் எடுப்பு அதில் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டாக இல்லாத போர்ஷனுக்கு தெரியாது. திரும்பவும் ஸ்கூல் புக்கு அவனும் இங்கே திரும்ப இவங்க மெட்டீரியல் கொடுக்குறாங்கன்ட்டு வரேன், இவனும் அப்படியே அந்த மெட்டீரியலும் அப்படின்ட்டு ஓடுறாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சும் 4 வருஷம் ஆயிடுச்சு. வரும் காலங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மொழிக்கு தமிழ் இலக்கணத்துக்கெலாம் மெட்டீரியல்லாம் வேலையே நடக்காது. அதனால் புரிஞ்சு படிங்க, தெரியலாம் கேளுங்க குரூப்லேயே. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதுதான் ஆல்ரெடி சொன்னதாங்கலாம். இப்போ ஸோ நம்பர்ஸ்க்கே எழுத்தில் எழுதி இருக்கும்போது நமக்கு அந்த அளவுக்குலாம் கேட்க போகிறது. மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன்லாம் எழுதியிருக்கிறாங்க. வாய்ப்பாடு 5ஆவது ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க அடிஷன், டிவிஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஒரு சிலருக்கு. ஸோ அதனால் தமிழே வந்து பார்த்தீங்கன்னா கற்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு சிலபஸ் இருக்குது. எஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளரும் வணிகம்லாம் கிளியராக படிச்சிருங்க. ஓகேங்களா?
உமணர் போகலும்னா நற்றிணை, பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து சேரர்கள் வச்சு அந்த அகநானூறு பாடல்களை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிளகு கொடுத்து இது இது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வணிக வணிகத்தை பற்றி அந்த யூனிட் கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய பேர் அதுவும் திரும்ப மிஸ்டேக் பண்ணுறீங்க. காமர்ஸ் அப்படிங்கிறது காமர்ஸ் வெப்சைட் பார்த்துருக்கீங்களா? காமர்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மின்னணு வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது இப்போ நம்ம அமேசான் அந்த மாதிரி, அது இணையதள வணிகம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் இது மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது இணையதள வணிகம். ஸோ ஆன்லைனில் வர ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் ஸ்கேமாக தான் இருக்கிறாங்க. நம்ம கிளாஸுக்கு வர 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டாகவே தெரியல எனக்கு. ஏதோ மெட்டீரியல் தேடிக்கே இது வேறு ஏதோ ஒரே நாளில் சார் ஏதோ ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவாங்களோ, கடையிலே பிடிச்சிடலாமான்னு நினைக்கிறாங்க. அது தெரியல என்ன எப்படி எந்த மாதிரி கேண்டிடேட் சொல்லி பெருசாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஆஃப்லைனில் பிரச்சனை இல்லை, பட் ஆன்லைனில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியெல்லாம் எடுக்க முடியல. மேக்ஸிமம் ஆன்லைனில் வரவங்கெல்லாம் ஒரு 80% வந்துட்டு ஓடி போயிடுறாங்கலாம். அவங்களுக்கு தெரியல மாட்டேங்குது, ஒன்றுமே அக்சஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் சும்மா ஏதாவது மெட்டீரியல் இதில் போடுற மாதிரி ஏதோ ஆட்ஸ் எல்லாம் அப்படி தான் ரன் பண்ணுறாங்க. மெட்டீரியல்னு நம்ம தான் பாடம் நடத்துறதுனால அவன் ஓடிடுறான்னு என்னன்னு தெரியல. பார்ப்போம் அடுத்தது. நெக்ஸ்ட்டு அல்காரிதம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவில் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக நம்ம அல்காரிதம் கொஞ்சம் நம்ம கிளியராக செட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அல்காரிதம் க்ரியேட் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் உங்களை நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் குரூப்லேருந்து லெஃப்ட் பண்ணிவிட்டோம். ஸோ அவங்களாம் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்து வந்திருக்கிறாங்க. ஏதாவது ஒரே நாளில் ஏதாவது சாரு கொடுத்துருவாரா 10 லைனு 10 பாயிண்ட் எழுதி அப்படியே 100 மார்க் எடுத்துடலாம்னு நினச்சாங்க. மொழி கற்றுக்கணுன்னானா ஓடி போயிட்டாங்கல்ல, செட் ஆகலை. ஸோ அவங்களால கல்வி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே போய் கடையில் விற்கிற கடல முட்டை அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம்னு நினச்சி வந்தாங்க. இதுக்கெல்லாம் கஷ்டம்டா தம்பி, 6 மாதத்துக்கு மொழிக்கு தெரிஞ்சுக்கணும் பாடம்னா ஓடிட்டான். ஸோ மேபி இப்போ இதுக்கு வந்து நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டரு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அளவுக்குலாம் பாடம்லாம் நடத்தினா அவ்வளோதான், ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு டிஎன்பிசி எக்ஸாமே வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வரமாட்டாங்க இந்த பக்கமே. இல்லைன்னா வேறு ஏதாவது ஆல்டர்னேட் சோர்ஸ் தான். இப்பயும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்மளே ஒரு மெட்டீரியல் கொடுக்குறோம், அது 10 லட்சம் பேர் கையில் இருந்தாலுமே 10,000 பேருக்கு தான் வேலை. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் வந்து ஆல்டர்னேட் சோர்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வழியும். கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, அது டெபிட் கார்டுனா பற்று அட்டை, அது தெரிஞ்சிருது. டிமாண்ட் டிராஃப்ட் டிடினா வரைவோலையும். இப்போ பேங்க்கில் டிடி எடுக்கிறோம், அது எல்லாத்துக்கும் தெரியுது. அடுத்து உழைப்பை மூலதனம், இது ஓகே. அடுத்து சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். ஆனால் இதில் அண்மை சுட்டு புறச்சுட்டு செய்மை சுட்டுன்னு இப்போ ஸ்கூல் புக்கில் கொண்டு வந்துருக்குறாங்க. இதில் உங்களுக்கு தொல்காப்பியர் பவணந்தி முனிவர்கள்லாம் அகச்சுட்டு புறச்சுட்டு மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது இந்த கண்டென்ட் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல கவர்மெண்ட்டு. அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு தொல்காப்பியர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவணந்தி முனிவர் 2 இலக்கணம் இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்ஸ் அப்படி தான் உங்களுக்கு. இப்போ எழுத்து பொருள் சொல் பொருள் யாப்பு அணியில் 6th 7th 8th 9th 10th வந்து பார்த்தோன்னா இப்போ எழுத்து அதிகாரம் அப்படின்னா 6th ஒரு 2 டாபிக் கொடுத்துருக்குறாங்க, 7th எழுத்து அதிகாரத்தில் ஒரு 2 டாபிக், 8th 9th 10th எழுத்து அதிகாரத்தில், அப்படி 11th 12th அதே மாதிரி மெய்மயக்கம் வரைக்கும். அதே மாதிரி சொல் அதிகாரம் அப்படின்னா 6th ஒரு டாபிக் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல்னு பார்க்குறோம். 7th 8th 9th 10th வந்து 12th வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் சிலபஸே ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு. தொல்காப்பியருடைய எழுத்து, ஏன்னா ஸ்கூல் லெவல்ஸ் இருந்தால் எழுத்து சொல் பொருள், ஏன்னா 9th 10th தான் நம்ம யாப்பு அணியே படிக்கிறோம் மேக்ஸிமம். 7th யாப்பு அணி கொடுத்துருக்குறாங்க, 9th 10th யாப்பு அணி பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்குறாங்க.
அப்படி தான் ஸ்கூல் புக்கே ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. 5 அதிகாரம் எடுத்து சொல் பொருள் யாப்புல ஒவ்வொரு டாப்பிக்காக லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் வரைக்குமே வச்சுருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம கொண்டு போக முடியும் ஸ்டூடெண்ட்ஸு லோயர் லெவல்லேருந்து. இப்போ 6th எழுத்தை பற்றி எல்லாத்தையுமே கொடுத்தாலும் அவன் பெருசாக தெரிஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு ஸ்கூல் லெவலில் வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் இது 3 இப்போ பயன்படுத்த அப்படிங்கிறது இப்போ தற்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை. சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு இருக்கும். அவன், அவர், அவள், அது, இது, இங்கு, இங்க. இந்த மாதிரி ஆ இ ஊ இருந்தது, இப்போ ப்ரெசண்ட்டில் இல்லை, எடுத்துட்டாங்க. ப்ரெசண்ட்டில் பயன்படுத்துறதில்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அது அப்போ உது உவன்லாம் அப்போ வலசாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இன்டர்மீடியட்டில் இருக்கிறது. காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கிறதுக்கும் அதுக்கு ஷார்ட்டாக இருக்கிறதுக்கும் இன்டர்மீடியட்டில் ஊ அப்படிங்கிற சொல்லு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஊங்கிற எழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு எழுத்தாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உது, உவன் அப்படின்னு சொல்லி. தற்காலத்தில் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி அகச்சுட்டு. அகச்சுட்டு அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளேயே, இவன், இது, அது. இதில் வந்து சுட்டெழுத்துக்கு நீக்கியிருக்க பொருள் தராது. இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்களை நீக்கலால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. ஸோ இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து தான் சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு அப்படிம்பாங்க. இதுதான் அகச்சுட்டு. ரெண்டாவது புறச்சுட்டு அப்படின்னா அந்நீர்வீழ்ச்சி. இது தூரம், வெளியே அப்படின்னு அர்த்தம். அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீக்கிட்டேனாலும் என்ன இதில் பொருள் தரும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் தரும். சுட்டு எழுத்து நீக்கினாலும் பொருள் தரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புறச்சுட்டு. அடுத்து அண்மை சுட்டு அப்படின்னா மிக நம்ம அருகில் உள்ளவற்றை சுட்டு காட்டுகின்றன அப்படின்ட்டு இருப்பாங்க. அதான் இவன், இவர், இது. செய்மை சுட்டுனா தொலைவில், அவ்வீடு, அது, அவை, அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு.
நெக்ஸ்ட் சுட்டு திரிபு. சுட்டு திரிபு அப்படின்னா மாற்றப்பெறுவு. இப்போ புதுசா சுட்டெழுத்துக்கள் வந்து மாற்றம் பெற்றதா திரிந்து. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பையன். ஃபார் அந்த இந்த அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த மரம். நோட் பண்ணி வச்சுங்க. அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரம். இப்பள்ளி அப்படிங்கிறது இந்த பள்ளி அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம், சுட்டெழுத்துக்களை மாற்றி உச்சரிக்கிறோம். இந்த மாதிரி மாற்றம் பெற்று வருவது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட்டு திரிபு. அடுத்து வினா எழுத்துக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா விடைக்கேற்ற வினாவை கண்டறிகன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பொருள் தெரியாமல் நீங்கள் விடைக்கேற்ற வினாவே நீங்கள் எடுக்க முடியாது. அப்படி அந்த கொஷின் அப்படி கூட நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நேற்று கூட நம்ம ஒரு கொஷின் வச்சுருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, பர்சனை குறிக்குதா இல்லை யாரை குறிக்குது, அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு விடைக்கேற்ற வினால எழுத முடியாது. ஸோ அதனால தான் எல்லா டாப்பிக்குமே நம்ம படிக்க சொல்கிறோம். விடைக்கேற்ற வினானா சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். அப்படியே கேட்டாங்களா அதுக்கு அப்படியே கொஸ்டினாக எழுதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது யார் அதை தன்மை முன்னிலை படுறக்கே அப்படின்னு தேவை இல்லை அப்படின்னு அதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களே, இப்போ மூதுரையே கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? மூதுரையே ஒரு லைனை கொடுத்துட்டு அறநூல் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா நூட்கள் என்றால் என்னன்னு கேட்பாங்க. 17 கீழ்கணக்கு நூல் என்றால் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மூதுரை அப்படிங்கிறது ஒரு அறநூல்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை வந்து கொஸ்டினை நீங்கள் எடுக்க முடியும். வினால கொடுத்துருந்தா கூட விடையாக கொடுத்துருந்தா கூட மூதுரை அப்படிங்கிறது ஒரு அறநூலா அப்படின்ட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அது கொஸ்டினாகவே கேட்க முடியும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா கேட்க முடியாது. ஸோ அதனால தான் எல்லா டாப்பிக்கும் தெளிவாக நம்ம படிக்கணும். படித்தாதான் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க முடியும். அதான் இந்த டாப்பிக்கில் வினா எழுத்துக்கள் பற்றி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அகெயின்ஸ் வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் புக்கில் இந்த சிலபஸ் இந்த டாபிக் அப்படி தான் படிக்கிறாங்க. இது மாதிரி படிக்கிறதுக்கு சும்மாவே இருந்துடலாம். வேஸ்ட்டு டைம் தான் வேஸ்ட்டு. வேறு ஏதாவது கூட ஒர்க்கை கூட பார்த்துக்குங்க. இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட் தேடி தானே ஆகணும் டிஎன்பிசி விட்டா. எவ்வளோ நாள் ஓட்ட முடியும் யோசிச்சு பாருங்க. 5 இயர்ஸ் 10 இயர்ஸு. ஸோ இப்போ சிலபஸ்லாம் மாற்றிட்டாங்க. அதனால் வந்து நான் ஒரு 10 இயர்ஸ் அப்படியே ஓட்டுவாங்கன்னு நினச்சேன் மெட்டீரியல் கொடுத்து. ஸோ அதெல்லாம் அவ்வளோ இந்த வருஷத்தோட 2024 முடிஞ்சுது. அப்கமிங் எக்ஸாம்ஸ்லேயே தெரிஞ்சிடும். நான் 2030 35 வரைக்கும் ரன் ஆகும்னு நினச்சேன். இந்த மெட்டீரியல் கொடுத்து இப்படியே மனப்பாடம் பண்ணி ஓட்டுவாங்கன்னு. இது 2024லேயே முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் எல்லாருமே ஏதோ ஒரு ஜாப் இல்லை வேறு ஏதாவது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். நோட் பண்ணி வினா எழுத்துக்கள். இதெல்லாம் வினா எழுத்துக்கள் சார் அப்படின்னா இதை வினா எழுத்துக்கள்.
மொழியில் முதலில் வருபவை. மொழியின் முதலில் எது சார் வரும் அப்படின்னா ஏ, யா. இதான் மொழியோட முதல்ல வருவது. மொழியோட இறுதியில் வருவது ஃபார் எதாவது எங்கு, யாருக்கு அப்படி. இங்கே வந்துட்டு ஆ ஓ அப்படின்னா பேசலாமா, தெரியுமோ, விளையாடலாமா, மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருபவை. இது ஏ. ஏ அப்படின்னா ஏன், நீ தானே, அந்த மாதிரி. இதுலேயே அகவினா புறவினா அதே தான் திரும்ப நம்ம சொன்னதான் கொடுத்துருப்பாங்க. வினா வினா எழுத்தை நீக்கினா பிற எழுத்துக்கள் பொருள் இல்லை, அதுங்கிறது அகவினா. வினா எழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்து பொருள் தரும் அப்படிங்கிறது புறவினா. இப்படி அகச்சுட்டோ புறச்சுட்டோ அதே மாதிரி தான். அவன் ரீட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்காக தெரிஞ்சிடலாம். சரியான விடை எழுதுன்னு தேர்ந்தெடுத்து கேட்டிருக்கிறாங்க. என் வீடு எங்கே அங்கே உள்ளது. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. யார் அவர் தெரியுமா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தான் நம்ம சரியான அடைப்பு சொற்கள் உள்ள சொல்ல தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மொழித்திறன் பயிற்சியில் கிடைக்கும் பொருளின் மதிப்பை கூட்டி தான் புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை நவமணிகளை அகரவரி பெருசு எடுத்து அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அகரவரிசைப்படுத்தி அது ஒரு 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க, 1 or 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த சிம்பிள் டாபிக் கீழே கலைச்சொல் அறிவும் நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர் அப்படின்னா ஆண்டர்பிரனர். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களை ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நீட்ஸ் ப்ரோக்ராம் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. தொழில் முனைவோரை ஊக்குவிக்க 5 லட்சம் இது பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க உங்களுக்கு கிரெடிட்டில். அதுக்கு மானியம்லாம் கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க 5 லட்ச ரூபாய்க்கு. ஆண்டர்பிரனர் எம்எஸ்எம்இஸ் இருக்குது, முத்ரா லோன் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்ஸில் எவ்வளோ பாருங்கள். ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு நிறைய லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாளில் கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா. அதுக்குன்னு வழிமுறைகள்லாம் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாங்கலாம். அடுத்தது வணிகர் அப்படின்னா மெர்ச்சண்ட். வணிகர் அப்படின்னா மெர்ச்சண்ட். பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ். நுகர்வோர்னா கன்சியூமர். பண்டம்னா கமோடிட்டி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க, நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார், ராஜாஜி, சாரி காந்தியடிகள். ஒரு டைம் எப்பயும் போல் படிச்சதுங்க, படிக்காமலே விடக்கூடாது. அப்கமிங் கிளாஸஸில் வந்து சொற்களை பார்ப்போம். எழுத்தை பற்றி பார்த்தோம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே எழுத்து அதிகாரத்தில். அடுத்து சொல்லை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதை நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்புல லோயர் லெவலில் இருந்து அப்படியே கொஞ்சம் ஒவ்வொரு டாப்பிக்காக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் 11th மெய்மை இயக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம டெஸ்ட் வச்சது வந்துட்டு எழுத்துல தான் இருக்குது. தொல்காப்பியர், பவணந்தி முனிவர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து அதிகாரத்தில் மெய்மயக்கத்தை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இது அப்படியே கிளாஸ் டெஸ்ட்டு இதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.
ஸோ அடுத்து நான் அடுத்த அப்டேஷன் கொடுக்குறேன்.